வெற்றிவேல் முருகனுக்கு. நம்ம நிகழ்ச்சி நிரல்ல போட்டிருக்கிறபடி இப்பொழுது மத்தியான ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது. நான் ஐ ரிக்வெஸ்ட் பாலு சார், ராஜி மாமி, மணி சார், I request them to come to the dais, please. Balu sir, Raji Mami, Narayanan, Ramnath Mani, Subramanya Shivachar, N.S. Manik, அமருக. மணி 2 மணி வரணும். 2 மணி இருந்தால் நிறையா ஓசை வரும். வாங்க, ப்ளீஸ் டூ கம். மணி சார், N.S. Mani, K.N. Krishnamurthy, our president, N.S. Mani sir, Vasanta Mami, இந்த நிகழ்ச்சி சிறார்களுடைய இறை வணக்கத்துடன் ஆரம்பமாகிறது. குழந்தைகள் ஆதித்யா, அபிராம், சாய் சபரீஷ், த்ருவ், தேவ் அண்ட் ருத்ரகுரு அவளுடைய பிரேயரோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. கசிவாகி உன் கடலில் தேனமுதத்து உணரூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாய தம்பிதனக்காக வனத்து அனைமோனே தந்தை வளர்த்தாள் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆனைமுக பெருமாளே எந்த நுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாய் ஐந்து கரத்து ஆனைமுக பெருமாளே भक्तगण प्रिय निर्त नडितिड पक्षी नडतिय गुहा पूर्व पश्चिम दक्षिण उत्तर
மனதிற்குள்ள பக்தர்கள் அற்புதம் எனவோரும் சித்திர கவி துவசத்தமிகுத்த திரு புகழை சிறிதடியேனும் செப்பனவை துலகில் பரவ தரிசித்த அனுகிரகமரவே கத்தியதத்தை களைத்து விழ திரிகவனீட்டெரித்தினை காவல் கற்ற குரத்தினிரத கழுத்தடி கட்டி அணைதவ நிறுத்தோட சக்தியையோ கையிடத்தினில் வைத்த தகப்பனுமே சிடமறை நூலில் தத்துவ தற்பரமுற்றும் உணர்த்திய சர்பகிரீஸ்வரர் பெருமாளே சித்திர கவி துவசத்தமிகுத்த திரு புகழை சிறு அடியேனும் செப்பனவை துலகில் பரவ தரிசித்த அனுகிரகமரவே சர்வகிரீஸ்வர பெருமாளே. அன்பர்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த குழந்தைகள் ஸ்வேதா, சரண்யா அண்ட் சஞ்சனா இவ வந்து இங்கே விளக்கு ஏற்றிண்டு திருப்புகழ் ஆக்டிவிட்டியை பெங்களூரில் ரொம்ப பெருசாக நடத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய ப்ரேயருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தீப விளக்கேற்றி நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். ஐ ரிக்வெஸ்ட் பாலு சார், மணி சார், ராம்நாத் மணி, சிவாச்சாரியா, ராஜி மாமி அண்ட் KN கிருஷ்ணமூர்த்தி, ஏன்னா 5 மூக்கு இருக்குது, எல்லாரையும் வந்து தயவுசெய்து விளக்கேற்றி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குருந்திலேரும் கொண்டலின் வடிவினன் மருகோனே குரங்குலாவும் குன்றுரை குரமகள் மணவாள திருந்த வேதம் தந்தமிழ் தெரிதரு புலவோனே அங்கு தண்டையும் அழகிய பெருமாளே விளங்கு தீபம் கொண்டுனை வழிபட அருள்வாயே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே. பெரியவா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இந்த இடத்துல பண்ண தெரியாது. நான் இப்போது தலைவர் பாலு மாமாவை இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கிறதுக்கு பாலு சாரை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. முதலில் வரவேற்புரை பை KN கிருஷ்ணமூர்த்தி பிரசிடென்ட், அதுக்கப்புறம் மாமாவோட இது. As usual, there is a small confusion. I have to welcome you all first before the President gives the address. So there is a small slip-up. Kindly excuse us. குருஜியினுடைய பொற்காலத்துக்கு பிற்பாடு அதன் பின்னால் அவருடைய பிற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் முக்கியமாக நினைவு கூற வேண்டியது என்னவென்றால், குருஜி நமக்கு அருளி சென்றது என்ன என்பது. குருஜியினுடைய தாரக மந்திரம் அன்பையும் அவரோதத்தையும் பரப்ப வேண்டும் என்பதே. அவர் வேறு ஒன்றுமே சொல்லலை. ஒரே ஒரு சின்ன தாரக மந்திரம் தான் சொன்னார். திருப்புகழ் அன்பர்கள் எல்லோரும் அன்பையும் அவரோதத்தையும் பரப்ப பாடுபட வேண்டும்.
இந்த இயக்கம் இவ்வளோ தூரம் வளர்ந்து இருக்கிறதுனா அதுக்கு 2 காரணம். ஒன்று திருப்புகழ் சபை, திருப்புகழ் சங்கம், திருப்புகழ் மன்றம் எப்படின்னு பேர் வைக்காமல் திருப்புகழ் அன்பர்கள் என்று அன்பர்களை முன்னிறுத்தி உயர்தனையில் இந்த இயக்கத்துக்கு பெயர் வைத்தது தான் இந்த இயக்கம் வளர காரணம். 2வது அன்பையும் அவிரோதத்தையும் திருப்புகழ் மூலமாக பரப்ப வேண்டும் என்று சொன்னார். அந்த மூலம் நமக்கு எப்படி வருகிறது என்றால், அவர் ஒரு திருப்புகழ் இசை வழிபாடு என்று. முக்கியமாக குருஜி சொல்கிறது என்னன்னாக்கா, திருப்புகழ் இசை வழிபாடு மூலமாக அன்பையும் அவிரோதத்தையும் வளர்க்க வேண்டும். அதுக்கு திருப்புகழ் இசை வழிபாடு ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். 2வது அவர் சொல்லுவது என்னவென்றால், கூறியிருப்பது என்னவென்றால், திருப்புகழ் பாடுவதற்கு ராகம் தாளம் எல்லாம் தேவையில்லைன்னு இல்லை, அவசியம் இல்லை. பக்தியோடும் பாவத்தோடும் பாடினால் திருப்புகழ் போரும், அதன் மூலமாக திருப்புகழை பரப்பலாம் அப்படின்னு அவர் சொல்லி சென்றிருக்கிறார். அதுக்கு என்ன வழிபாடு முறையை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றால், கூட்டு பிரார்த்தனை. உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும், வழுத்தூர் ராஜகோபால சர்மான்னு சென்னையில் ராமகிருஷ்ணா மடம் புஸ்தகம் போட்டிருக்கிறவருடைய அண்ணாவுடைய சகோதரர். அவர் ஒரு முறை சொன்னார், திருப்பதிக்கு பாமரனும் போகிறான், பக்தனும் போகிறான். அவன் ஒவ்வொருவரும் நான் வேண்டுதல் நடந்து விட்டது என்று மறுபடியும் சிறுவாரி உண்டத்தில் காணிக்கை செலுத்த வந்திருக்கேன்னு சொல்லி வர்றான். அது எப்படி நடக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னாக்கா, பகவானுக்கு விசிட்டிங் கார்டு கிடையாது. பகவானை பார்க்க போகிறவங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கோ ஒரு மூலையில் ஒரு பக்தன் மனமுருகி பிரார்த்தனை பண்ணி திருவேங்கடமடையான் கண் திறந்தான் ஆனால் அங்கு குழுமி இருக்கும் எல்லோருக்கும் அவனுடைய அந்த தருணத்தில் யாரெல்லாம் இருந்து ஒருத்தன் மனமுறை பிரார்த்தனை பண்ணினா அவனுக்காக வேண்டி பகவான் கண் திறந்தானால் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இது 2 அருணகிரி அஞ்சலியிலே பெங்களூரிலே பொதுவாக 108 திருப்புகழ் பாடப்படும். அந்த 108 திருப்புகழ் அனுபூதியை ஒரே திருப்புகழாக எடுத்துக்கொண்டு தான் பாடுவோம். அப்படி ஒரு தினம் பக்தி சத்தியாக அருணகிரி அஞ்சலி நடந்து முடிந்த பிறகு திருப்பழனி வகுப்பும் பாடி முடித்த உடனே தற்பொழுதைய கர்நாடக மாநில திருப்புகழ் அன்பர்கள் தலைவர் டாக்டர் ஆறுமுகம், who is also one of the executive committee members of ஒடுக்கத்தூர் மடம், சொன்னார், ஆழ்ந்த பக்தியுடனும் பாவத்துடனும் இப்பொழுது 108 திருப்புகழ் பாடியிருக்கிறோம். பாடிவிட்டு கடைசியில் திருப்பணி வகுப்பில் முருகேசனே வரவேணுமே முருகேசனே வரவேணுமே என்று சொல்லியிருக்கிறோம். முருகேசன் எப்படி வராமல் போயிடுமா? இங்கே இருக்கான், முருகேசன் இங்கே இருக்கான். நீங்கள் பக்தியோட தயவுசெய்து அவனை பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிட்டும் அப்படின்னார். இந்த கூட்டு வழிபாட்டினுடைய தத்துவமே இதுதான். இங்கே இருக்கிற குழுமி இருக்கிற எல்லோரும் பகவான்கிட்ட அருள் பெற முடியுமா முடியாதான்னு தெரியாது எனக்கு. ஆனால் அதோ ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒருத்தரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணால் அவனுக்காக வேண்டி பகவான் கண்டிருந்தாலான் எல்லோருக்கும் அவனுடைய அருள் கிட்டும். குருஜி அருளி சென்றிருக்கிற திருப்புகழ் இசை வழிபாடும் இந்த வகையைச் சேர்ந்தது தான். அதாவது பக்தர்கள் எல்லோரும் அனுபவபூர்வமாக பக்தியுடனும் பாவத்துடனும் பாடும்போது பகவான் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவான் அப்படின்னு அவருடைய எண்ணம். அருணகிரிநாதர் இதைத்தான் சொல்லுகிறார், உன் சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷம் நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாமல் அப்படின்னு.
அதில் தவமுறைன்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். தவமுறைக்கு சிறந்த உதாரணம் என்னன்னாக்கா, துரோணாச்சாரியர் வில்வித்தை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுக்கும்போது, அதோ அந்த மாங்கனி அந்த மரத்தில் தெரிகிறதே, அந்த காம்பை மட்டும் அறுத்து மாங்கனியை கீழே விழச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதில் ஒவ்வொருத்தரையாக கேட்கும்போது ஒருத்தன் எனக்கு அடிமரத்துலேருந்து நுனிமரம் வரைக்கும் தெரியுது, என்ன எனக்கு கிளைபூரா தெரியுது அப்படின்னா, இன்னொருத்தன் வேறு ஏதோ சொன்னான், அர்ஜுனன் மாத்திரம்தான் எனக்கு அந்த காம்பு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு. இதைத்தான் கான்சன்ட்ரேட்டட் மெடிடேஷன் தவமுறை, இதுதான் தவமுறை தியானம் வைக்க. அந்த தவமுறை தியானம் வைக்கும்போது அரை நிமிஷம் வச்சா கூட போகிறோம். அது நீங்கள் வந்து அரை மணி நேரம் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதான் அரை மணி நேரம் சொல்கிறேன். தவமுறை தியானம் வைக்க அறியாமல், அது அறியாமல் போயிட்டேனே அப்படின்னு. ஸோ தவமுறையில் நம்ம எப்போ கான்சன்ட்ரேட்டட் சிங்கிங் பண்ணுறோமோ கடவுள் நமக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக அருள் புரிவார். ஸோ குருஜி அருளி சென்ற தத்துவம் என்னவென்றால், திருப்புகழ் அன்பர்கள் எல்லோரும் அன்பையும் அவிரோதத்தையும் வளர்க்க பாடுபட வேண்டும். அதற்கு திருப்புகழை கருவியாக உபயோகப்படுத்த வேண்டும். அந்த திருப்புகழ் கவி பாடும் பொழுது பக்தியுடனும் பாவத்துடனும் பாட வேண்டும். சங்கீதம் பிரமாதமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. இதுதான் குருஜியினுடைய தத்துவமே. இதுதான் குருஜியினுடைய தத்துவம். இதை வந்து நம்ம முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவர் வந்து ஒரு முறை இசை வழிபாட்டு முறையை அமைத்து கொடுத்திருக்கிறார். இசை வழிபாட்டு முறையில் நீங்கள் உங்கள் எல்லோரும் தெரியும். எல்லோரும் என்ன வேணால் நல்ல திருப்பி கற்றுருக்கிறவா பாடக்கூடியவா எல்லோரும் சபையில் இருக்கேன் நீங்கள். அதனால் அவர் சொல்லிக் கொடுத்த முறையை வழுவாமல் பக்தியுடனும் பாவத்துடனும் நாம் பாடுவோமே ஆனால் நமக்கு பகவானுடைய அருள் கண்டிப்பாக கிட்டும். இதுதான் குருஜியுடைய மொழி. அதை வளர்க்க நாம் பாடுபட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அதை நாம் எல்லோரும் வளர்க்க பாடுபடுவோம். அவர் போஸ்ட் குருஜி பீரியடில் இதை வளர்க்க நம்ம எல்லோரும் பாடுபட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான விஞ்ஞாபனம். இந்த தருணத்தில் முக்கியமாக நினைவு கூற வேண்டியவர்கள் 2 பேர்கள். ஒன்று வந்து மறைந்த கர்நாடக குருஜி திரு வெங்கட்ராமன். இன்றைக்கி தேதியில் கர்நாடக மாநிலத்தில் திருப்புகழ் இவ்வளோ பேர் பாடுறான் அப்படின்னு உண்டானாக்கா அது திரு வெங்கட்ராமன் அவர்கள் போட்ட பிச்சை தான். வெங்கட்ராமன் குருஜிக்கு ஒருபடி மேலே போனவர். அன்பு விரோதம் மாத்திரம் இல்லை, அவருடைய பண்பாடும் அவருடைய பிஹேவியரும் எக்ஸலண்ட் பிஹேவியர் அண்ட் பண்பாடு. அப்புறம் மாதிரி நம்ம இங்கே கர்நாடக மாநிலத்தில் உள்ள 4 பேர் இருந்துட்டால்னா திருப்புகழ் கண்டிப்பாக வளரும், திருப்புகழ் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னொரு நினைவு கூற வேண்டிய நபர் சாரதா மூர்த்தி அவர்கள். கர்நாடக மாநிலத்திலே இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது நவாகம், சப்தாகம், புஷ்பாஞ்சலி, அந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அமைத்து கொடுத்தது பூரா சாரதா மூர்த்தி தான். நவாகம் பாட்டு லிஸ்ட்டு போடுறதுக்கு ஷீ டுக் அபவுட் 3 months when she was staying in United States. அது கூட ஒரு அன்பர் கர்நாடகத்தில் திருப்பி வந்தோன்னு சொன்னேன், இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாத்திரம் நீ போட்டிருந்தானா உனக்கு தமிழ் யூனிவர்சிட்டியில் PhD கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு அழகாக ஈடுபாடோட. இது எதுக்கு உதாரணத்தை எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, காரணம் வந்து ஈடுபாடோடு நம்ம எதுலேயும் ஈடுபட வேண்டும். ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். ஆழ்ந்த ஈடுபாடும் பக்தியும் பாவமும் இருந்ததுன்னா நமக்கு எந்த கேட்டாலும் அதை பகவான் கொடுப்பார். இன்னொரு உதாரணம், சிறந்த உதாரணம் குருஜியே சொன்னது என்னென்னா, கோல்டன் ஜூபிலி கர்நாடக மாநிலத்தில் நாங்கள் நடத்தினோம். அப்பொழுது வந்து குருஜி என்ன சொன்னார், ஹாலில் பேனரே இருக்கக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸே இருக்கக்கூடாது, ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நன்றி கூறல் ஸ்பான்சர்ஷிப்புக்கு சொல்லக்கூடாது. மூணாவது வந்து சோவனியர் போடக்கூடாது. சோவனியரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்க வழியே உருப்படியாக ஒன்றும் இல்லை, அதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே தூக்கி போடுறான் எல்லோரும்.
And souvenir is a total waste. Don't put any souvenir. That was another advice he gave. அப்போ நான் சொன்னேன், குருஜி இந்த 3 வழி தான் ரிசோர்ஸ் ஜெனரேஷனுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த 3 வழிகளை நீங்கள் அடைத்து விட்டீர்கள். ஹவு டு ஜெனரேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கேட்டேன். யூ ஆர் நாட் ஜெனரேட்டிங் ரிசோர்ஸஸ், முருகன் இஸ் ஜெனரேட்டிங் ரிசோர்ஸஸ். நீ அவன் மேலே பக்தியுடனும் பாவத்துடனும் நான் இந்த காரியத்தை பண்ண போகிறேன், எனக்கு அருள் புரிவி அப்படின்னு வேண்டினானாக்கா the resource requirement will be looked after by முருகன், not you. அதே மாதிரி கோல்டன் ஜூபிலி எந்தவித தடங்களும் இல்லாமல் மிக மிக அருமையாக நடந்தேறியது என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் இப்போ தாழ்மையுடன் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், தயவு செய்து அன்பையும் அபரோதத்தையும் வளர்க்க பாடுபடு. திருப்புகழை கருவியாக உபயோகப்படுத்துங்கள். பக்தியுடனும் பாவத்துடனும் பாடுங்கள். ராகதாளத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. திரு KNK மாமா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். KNK sir explained how the whole Tirupuzhi activity has spread under the guidance and blessings of our Guruji. இத்தனை வருஷம் எப்படி நம்மளுடைய ஆக்டிவிட்டி சிறப்பாக நடந்துட்டு வந்ததுங்கிறத பற்றி அவர் சுருக்கமாக சொன்னார். இப்போ இந்த ஒர்க் ஷாப் ஆர் இந்த பேனல் டிஸ்கஷன் ஆர் கலந்துரையாடல் அது இந்த நடந்துட்டுருக்கிற ஒரு திருப்புகழ் ஆக்டிவிட்டியை எப்படி ஒருமுகமாக எல்லாரும் இன்னும் கொஞ்சம் சிறப்புடன் அதை நம்ம நடத்துறது மட்டும் இல்லாமல் வரும் இளம் சந்ததியர்களுக்கு இப்படி நீங்கள் அதை நடத்தி கொண்டு போங்கோ அப்படின்னு ஒரு அறிவுரை கூறும் கடமை இங்கே அமர்ந்திருக்கும் எல்லா மூத்த தலைவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா இவ எல்லாரும் குருஜிக்கு கீழே டைரெக்டாக அவள் குருஜியுடைய ரொம்ப ரொம்ப சமீபத்தில் க்ளோஸாக இருந்து அவருடைய உபதேசங்களையும் அறிவுரைகளையும் பாட்டுக்களையும் கேட்டவர்கள். ஸோ அவா மூலமாக இந்த ஒரு திருப்புகழ் இயக்கத்தை ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு வழிமுறையை நம்ம போட்டோம்னா அது வரும் சந்ததியருக்கு, இளம் சந்ததியருக்கு, ஈவன் ஃபார் த ஃப்யூச்சர் இட் வில் பேவ் எ பக்கா ரோடு மேப். அதுக்காக இந்த ஒரு கலந்துரையாடலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதை நான் பாலு சார்ட்ட சொன்னபோது அவர் சொன்னார், இது இட்ஸ் அ வெரி குட் சஜஷன், வி ஷுட் ஸ்டார்ட்னு மாமா சொன்னார். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் பாலு மாமா டு டேக் தி லீட் நவ் as the chairman of this committee and then give his inaugural address. Thank you. భాగవత రామాయణ గీతాతి శాస్త్ర పురాణపు మర్మములన్ శివాది షణ్మదములన్ గూఢములను 33 సురాంతరంగముల భావంబుల నెరిగి భావరాగ లయాది సౌఖ్యము చే శిరాయువల్ గలిగి నిరవధి సుఖాత్మలై త్యాగరాజాప్తుననే వారు ఎందరో మహానుభావులు. అందరికీ వందనములు. அன்பர்களே, சமீபத்தில் நமது பேரான்மீக விழா தருணத்திலே சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஒரு சில செய்திகளை கூறினார். அவர் நமது குருஜி செய்த சேவையை தியாகராஜர் செய்த சேவைக்கு ஒப்பிட்டு பேசினது நமது மனதை உருக்குவதாக அமைந்தது. இப்பொழுது சொல்லப்பட்ட தியாகராஜனுடைய வாக்கிலே அவர் சொல்லிய விஷயங்கள் அத்தனையும் குருஜிக்கும் மேலும் நமது சங்கத்துக்கும் பொருந்ததாகும். அதாவது இதை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் பாகவத ராமாயண கீதாதி ஸ்ருதி சாஸ்திர புராணப்பு மர்மபலன் எந்த திருப்புகழ் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரியான கிரந்தங்கள் வேதத்திலிருந்து வேதாந்தம் வரை உள்ள விஷயங்கள் அத்தனையும் அடங்கி இருக்கும். சிவாதி ஷண்மதமுல
This is just the identity of this organization. ஷண்மதத்தை பரப்பிய குருநாதர் சங்கர், அதுபோல அருணகிரிநாதரும் அந்த தொண்டை செய்தார். 30 கோடி சுராந்தரங்குமல భావం బల நெருகி பாவராக லயாதி சௌக்கியமுச்சு. அதாவது அந்த 33ங்கிற அந்த ஒரு எண் எப்படின்னு கேட்டால், நம்மளாம் முருகான ஆரம்பித்து பாடுறோம் இல்லையா முதல்ல, அதில் நீங்கள் அனைவரும் எண்ணி பார்த்துருப்பேள். 33 தடவை முருகான்னு சொல்கிறோம். அந்த விஷயம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டேனால், 33% சுரர்கள், 33% அசுரர்கள், 33% மனிதர்கள் என்று எடுத்தோமானால் 1% இருப்பது ஆண்டவனுடைய வீட்டை பவர். அதாவது இது ஒரு பெரிய தத்துவம். இதை எடுத்து தியாகராஜர் சொல்லியிருக்கார், భావంబుల నెరిగి భావరాగ లయాది సౌఖ్యముచే చిరాయువల్ కలిగి. பாவத்தோடையும் ராகத்தோடையும் தாளத்தோடையும் மெய்மறந்து பாடக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால், இதுவும் குருஜிக்கும் நமது சங்கத்துக்கும் பொருத்தமான ஒரு விஷயம். చిరాయువులు కలిగి నిరవధి సుఖాత్మలై త్యాగరాజాప్తులైన వారు ఎందరో మహానుభావులు. అందరికీ వందనములు. 100க்கு 100 தியாகராஜர் இருந்த காலம் ஏறத்தாழ 250 வருடங்களுக்கு மேலே. அப்படி அவர் வருங்காலத்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஓரளவுக்கு. ஆனால் எல்லா பக்தர்களுக்கும் இது பொருந்தும். சகல மடாதிபதிகளுக்கும் அவர்கள் சிஷ்யர்களுக்கும் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி உள்ள எல்லோருக்கும் இது பொருத்தமான ஒரு உபமானம்னு சொல்லலாம். இது காலத்தை கடந்தது. இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நித்தம் இந்த தாளில் வைத்ததொரு காலம் அப்படி என்று நிற்கும் வகையோத அருள்வாயே என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கு. அது எந்த ராகத்தில்னு கேட்டாலும் நவரச கன்னடா. அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நின்னுவனா நாம் இதந்து நிலுவதே ஹரி ஸ்ரீ ஹரி ஹரி என்று தியாகராஜர் பாடியிருக்கார். விடே சொல்கிற மாதிரி அதே நவரச கன்னடாத்தில் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது ராமா உன்னை தவிர என்னோட மனது எதிலையும் லயிக்க மாட்டேங்கிறதுன்னு பாடுறது. இதெல்லாம் விஷயங்களை தீஸ் ஆர் திங்ஸ் பியாண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது என்னுடைய முதல் ஆசை. அப்புறம் எதையுமே ஆராய்ஞ்சு அறிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு நியமம். அப்படி பார்க்கும்போது சந்த ஞானேஸ்வர் மகாராஷ்டிரத்தில் இருந்தவர், அவர் கேட்குறார், ஜகி சர்வசுகி அசா கோணாஹே. அவரே பதில் சொல்கிறார், விசாரி மனா தூச்சு சோதுனி பாஹே. நீ விசாரிச்சு, நம்ம சொல்லல இல்லையா, வினாவோடு பாடி அருள் வழிபட, வினாவோடு பாடி அருள் வழிபட நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தனா ஒரு வினாவோட அது என்னங்கிறத புரிஞ்சுண்டு நாம் செய்யும் வேண்டும். அதனால தான் குருஜி திருப்புகை சொல்லி கொடுக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை சொல்லி அது எப்படி புரிஞ்சுண்டோ அந்த பாவத்தோடு பாடணுங்கிறத கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னாப்புல அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அவர் சாகித்யத்துக்கு கொடுத்தார். அது நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ எடுத்து பார்த்தோம்னா அவர் சொன்ன பிரகாரம் படைத்து அழித்து அழிக்கும் திருமூர்த்திகள் தம்பிரான்னு ஆண்டவன் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி 3 பேர், ஒருத்தர் மகாலிங்கம், இன்னொருத்தர் நாராயணன், இன்னொருத்தர் நாராயணசாமி.
இவர்கள் 3 பேரும் குருஜியிடம் உட்கார்ந்து கொண்டு திருப்புகழ் கற்றார்கள். அந்த 3 30 ஆச்சு, அந்த 30 300 ஆச்சு, அந்த 300 3000 ஆச்சு. இப்போ ஒழுங்காக வகுப்புகள் வந்து கொண்டு பாடங்களை கேட்டுக்கொண்டு திருப்புகழ் பாடுபவர்கள் டெல்லி, பம்பாய், பெங்களூர், சென்னை போன்ற இடங்களில், இன்னும் சில மற்ற இடங்களிலும், அதாவது திருவனந்தபுரம், கோயம்புத்தூர், ஹைதராபாத், பரோடா இம்மாதிரியான இடங்களிலும் திருப்புகழ் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் திருப்புகழை கற்றுக்கொண்டு பாடுகிறார்கள். இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், சமீபத்தில் எனக்கு ஒரு மிகவும் ஆனந்தமான ஒரு அனுபவம். அது குருஜியினோட, அமரர் குருஜியினுடைய சங்கல்பத்தினால நடந்ததுங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அவருடைய பேரனுடைய விவாகம், இன்னொரு பேரனுக்கு உபநயனம். இந்த சந்தர்ப்பத்திலே எல்லா இடங்களிலிருந்தும் அன்பர்கள் வந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் உட்கார வைத்து குருஜி பாடச் செய்து மகிழ்ந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த ஒரு அனுபவம் தனியான அனுபவம். அநேகமாக இந்த மாதிரி ஒரு உரையாடல், கலந்து உரையாடல்ங்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன். பல சமயங்களில் ஒரு பிராந்தியத்தில் இருக்கிறவா இன்னொரு பிராந்தியத்தில் உள்ளவாடோடு கலந்தோ பேசியோ பழகியோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் எப்போ ஒரு இதில் கிடைக்கிது. இருந்தால் கூட இப்போ ஒருவர் பம்பாயிலேருந்து பெங்களூருக்கு வர்றாரு, இல்லை சென்னைக்கு வர்றாருன்னா, அங்கே எல்லோரும் பாடும்போது இருக்க அந்த ஒருமைப்பாடு லயித்து அவர்கள் எல்லோரும் பாடும் ஒரு அழகலை இவரும் சேர்ந்து பாடும்படியாக இதுவாக இருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, ஒரே மாதிரியான பாடாந்தரம். அந்த பாடாந்தரம் ஒழுங்காக இருக்கணும். கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னாப்புல அதில் ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும், ஒரு அனுபவம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அத்தனையும் இருந்து அதில் குருஜி சொன்னாப்புல ஒவ்வொரு அன்பரும் ஒவ்வொரு வகுப்பை நாடி அங்கு போய் கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு. அப்படி பார்க்கும்போது இது நிலைச்சி நிற்கணும், எல்லா இடத்துலையும் ஒரு விதமாகவே பாடப்படணுங்கிற ஒரு கருணையோட இந்த 503 பாட்டுகளையும் பதிவு செய்து, முதல்ல ஒலி நாடாக்கள் மூலமாக பதிவானது. அதுக்கப்புறம் இந்த தகடுகள் வந்தது. இப்போ என்னன்னு கேட்டால் அது நெட்டில் இருக்குது. ஒரு அன்புள்ள ஒரு அன்பர் என்ன பண்ணினார்னா, ஒரு அதாவது டிவிடியாக செய்து எல்லா அன்பர்களுக்கும் கொடுத்த அந்த பாக்கியமும் எல்லாருக்கும் உண்டு. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இந்த விஷயத்துக்கு வரும்பொழுது இதை நாம் ஒரு ரோடு மேப் என்று சொல்கிறோம். மிகவும் பொருத்தமானது. ஆனால் இந்த ரோடு மேப்ங்கிறது என்னன்னா, இது ஒரு மார்க்க தரிசனம். பெரிய மகான்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நிலைச்சு நிற்கணுங்கிறதுக்கு ஆண்டவன் கை கொடுக்கிறான். அந்த மாதிரி முருகன் குருஜிக்கு உதவி செய்து 1995 மதராஸ்க்கு பல இடங்களிலிருந்தும் அன்பர்கள் அங்கிருந்த அன்பர்களும் கலந்து கொண்டு ஒரு ஒலி நாடாக்கள் தயாரான. முதலாவதாக 430 நினைக்கிறேன்.
அத்தனை திருப்புகளும் சென்னையில் ரெக்கார்டாச்சு. அதாவது எல்லா இடத்துலையும் ஒரு சாதனமாக ஒருமைப்பாடு இருக்கணுங்கிற ஒரு காரணத்தினால செய்யப்பட்ட விஷயம் அது. அதற்கப்புறம் 431லேருந்து 435 பாட்டுகள் பதிவான. அதற்கு பிறகு மற்ற 25 பாட்டுகளும் பதிவாகி இருக்கின்றன. இன்று எங்கே இருந்தாலும் சில சமயங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தினால திருப்புகழ் வகுப்புகளுக்கு சில பேர் வர முடியலைங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குமானாலும் கூட எல்லாரும் அவற்றை கேட்டு கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பெரும் உதவி எல்லோருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை சொல்லுவார். இதெல்லாம் அந்த பாடத்திட்டம்ங்கிற ஒரு விஷயத்தை குறித்து இருக்கல, அவருடைய சங்கல்பம் பிரகாரம் மற்றும் எல்லா நண்பர்களும் ஏகோப்தமாக ஆமோதித்து அதை ஓரளவுக்கு எல்லாம் ஒரு முழுமூச்சோட சொல்லவனா ஏற்றுக்கொண்டு நடத்தி காண்பித்து வருகிறார்கள் என்றால் அது என்னன்னு கேட்டால், அவர் சொன்னபடி 503 திருப்புகழ் பாக்கள், அதற்கப்புறம் அபிராமி எந்தாதி, அபிராமி பதிகம், இதை மட்டுமே நமது பாடத்திட்டத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஆசை. ஏன்னா அதில் ஒரு பார்க்க போனால் இந்த 503 பாட்டுகளையும் மேலும் அபிராமி எந்தாதி, அபிராமி பதிகம் இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு மாணாக்கருக்கு அல்லது ஒரு அன்பருக்கு 35 வருஷங்கள் ஆகும். என்னுடைய ஒரு அனுபவத்தில் நான் கண்டது என்னன்னு கேட்டேன், 5 பைரவி செம்பூரில் நடக்கக்கூடிய வகுப்பு 1972ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று இந்த வகுப்புக்கு வர ஆரம்பித்த பல திருப்புகழ் நண்பர்கள் அன்று அவர்கள் வந்தபொழுது அவர்களுடைய வயது 30ஆக இருக்குமானால் இன்றைக்கி 45 75 வயசு நின்றும் வந்துட்டுருக்கா. ஆனால் சமீபத்தில் தான் இந்த ஒரு பாடத்திட்டமானது முழுமையடைந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ சிரமமாக இருக்கிறது அப்படியே இருக்கணுங்கிற ஒரு நல்ல கருணையோடு அவர் ஒரு பாடத்திட்டத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த பாடத்திட்டத்தை எவ்வளோ நாள் பேசினேன்னு எனக்கு புரியல. இன்னும் ஒரு நிமிஷம் பேசலாம்ங்கிறது எத்தனை இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு திருப்தியான ஒரு அணுகுமுறையை அவர் கொடுத்துருக்கன்னு சொல்லலாம். மேலும் அவர் எதிர்பார்த்தது அவர் சொன்ன சன்மார்க்கம், அவர் சொன்ன ஒரு ரோடு மேப் என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி முக்கியமானது பக்தி. அந்த பக்தியுடன் கற்றுக்கொண்டு யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் என்ற ஒரு ஆசை இருந்தால் இந்த குருட்ட சொல்லியோட அவளுடைய ஒரு பர்மிஷனோட அதை செய்யலாம்ங்கிறது அவருடைய கருத்து. மேலும் இதை ஒரு கட்டி காப்பாற்றி நடத்திட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு இந்த விஷயமானது ஒரு முறையாக அணுகப்பட வேண்டும்ங்கிற காரணத்தினாலே அவர் சொன்னது என்ன கேட்டேன், அப்படி யாராவது சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆசை இருந்தால் அவளுடைய குருக்களையாவது கேட்டுக்கொண்டு அதை ஆரம்பித்து அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய குழுவினரையாவது அவளை அவளை சொல்லி அதுக்கப்புறம் முறையாக எல்லாரும் ஆரம்பிக்கிறது தான் சரின்னு அந்த ஒரு சீலத்தையும் அவர் கொடுத்துருக்கார். அப்புறம் இன்னொன்று அவர் அடிக்கடி சொல்கிறது என்னென்னு கேட்டால், நீங்கள் திருப்புகழ் கற்றுக்கிறது ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்தாலும் அது உங்களுக்கும் முருகனுக்கும் உள்ள ஒரு பந்தமாக ஏற்றுக்கொண்டு அதை அந்த முறையில் அணுகி நீங்கள் நடந்துக்கணும் அப்படி என்பது. அப்புறம் இன்னொன்று அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ரீஜன் ஒரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திருப்புகழ் ஆசிரியர்களும் ஏதாவது ஒரு வகுப்புக்கோ செல்வது என்கிறது ஒன்றும் இல்லை. மற்றபடி
அந்தந்த இடங்களில் கோஆர்டினேஷன் கிளாஸஸ்ங்கிற மாதிரி வச்சுண்டா சரிங்கிறது. இது என்னென்னா நமக்குள்ள ஒரு சார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது அதனுடைய அது கருத்தாகும். அப்படி செய்யலாம்னு சொன்னார். அப்புறம் இசை வழிபாடுகள்லையும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம், எந்த இடத்துக்கு போனாலும் எந்த அன்பர் எந்த இடத்துக்கு போனாலும் சௌக்கியமாக பாடலாம். இந்த மண் ஒன்று அமைஞ்சிருக்கிறது ஆண்டவனுடைய அருள். இதைத்தான் நம்ம என்ன பண்ணினா இதெல்லாம் நம்ம காப்பாற்றிட்டு போக முடியும். அவருடைய குருஜி வாச்ச, அதாவது கண்ணன் காட்டிய வழி என்று சொல்கிறோம். இது குருஜி காட்டிய வழி. இதே சற்றே நம்ம 4 இடங்களிலிருந்து தெரிஞ்சு கொண்டாலும் சரி, நம்ம மற்ற மாணாக்கர்களிடமிருந்தோ இல்லை குருக்களிடமிருந்தோ தெரிஞ்சு கொண்டாலும் சரி, இந்த விஷயத்தை நம்ம மனசில் வச்சுண்டு இப்படி போயிட்டு இருந்தோம். அதுவே ஒரு ராஜ பாட்டு, சக்கனி ராஜமார்க்கமுன்னு தியாகராஜர் சொல்கிற மாதிரி இப்படி நம்ம போயிட்டு இருந்தோமானால் நாமே சந்தோஷப்படுவோம். மேலும் பல காரணங்களால் there has been a communication gap. We have not been able to meet one another. People living in different regions are so isolated that there are very few occasions for them to meet people from other regions also. இப்போ இந்த கலந்து உரையாடலில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இத்தனை பேரை பார்த்து பழகி பேசி மேலும் அவாட்டத்தையும் கேட்டு எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுங்கிறத குறித்து நான் சொல்லப்படுறேன். அதே இதை ரோடு மேப்னு சொல்கிறதையும் ஒரு பொருத்தம் என்னென்னு கேட்டேன். இப்போ நாங்கள் பேரவையில் இருக்கோம், செம்பூரில் ஸ்டேஷன் பக்கம் ஒரு கல்யாணிக்கு போகணுமானால் அதுக்கு ஒரு வழி உண்டு. இருந்தால் கூட இப்போ 2 பக்கத்துலேயும் பில்டிங்ஸ்லாம் கொடுத்து கொடுத்து என்னெல்லாமோ கொஞ்சம் தட்டுக்கு வருது. அந்த மாதிரி அவர் கொடுத்த வழி தான் நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு அனுசரித்துட்டு வந்துட்டுருக்கோம். இருந்தால் கூட ஒரு இதுவரை கிடைக்காத இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தினோம்னா, அட்லீஸ்ட் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளாம் பார்த்துட்டோம்னா எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, இந்த ஐக்கிய பாவம் இருக்கவே இருக்கு. எப்போ இருந்தால் கூட நமக்கு இருக்கக்கூடிய சில கடமைகளை நம்ம ஒழுங்காக செய்யலாம்ங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு இப்படி சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சிவாச்சாரியர் அவர்களுக்கு நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். இவன் இங்கே உட்காந்து நமக்கு ஒரு ஆசி செய்து அவளுடைய ஒரு யோசனைகளையும் நமக்கு தெரிவிச்சாள்னா அது ரொம்ப ஒரு பிரம பாக்கியமாக கருதலாம். தேங்க்யூ வெரி மச். பாலு சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இரண்டாவதாக இப்போது ஒரு சின்ன மாற்றத்துடன் சுப்பிரமணிய சிவாச்சார் அவர்களை 2 வார்த்தை பேசும்படி நான் அழைக்கிறேன். அக்ராஹீகில ஈஸ்வர பரசிவஸ் தஸ்மாத் சதேஷ சிவः நாதாத்மா சகலாகல பிரபுரதோ நந்தேஷ பட்டாரகः தஸ்மாதண்டஜ விஷ்ணு வாசவ விதி ஸ்ரீகண்டருத்ரஸ்ததா தந்திராணாம் அவதாரகோ முனிவரः தூர்வாச நாமா குருः கல்பவ்ருக்ஷாய நமதாம் கருணா சாகராஜிச்ச கௌபீன தண்டஹஸ்தாய கந்தர்பாயுத பாசினே ஈதி பீதி நிவாராய சாந்தகார நிரோதினே ஞானப்பிரதாய சாந்தாய ஸ்ரீ ஸ்கந்த குரவே நமः. நமோ மாத்ரி. இங்கு கொள்மி இருக்கக்கூடிய இங்கே விழாவினுடைய தலைவரை முன்வைத்த நமது அன்பர்கள் அனைவருக்கும், திருப்புகழ் அன்பர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளால் அவர்களுடைய ஆத்ம சுகத்துக்காக என்னென்ன தேவையோ அவையெல்லாம் முருகன் தனியாக அருள் புரிந்து எல்லோருக்கும் அனுகிரகம் செய்யணுங்கிறத முருகன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் தெரிவித்துக்கொண்டு எங்கள் திருப்புகழ் அன்பர்களுடைய ஆணையை சிறைமேற்கொண்டு வார்த்தைகளை சொல்வதற்கு முற்படுகிறேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலே நாம் வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை கைக்கொண்டால் அது நமக்கு சுகத்தை தரும் என்றுதான் எல்லோரும் யோசிப்பார்கள். நித்தியப்படி சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருந்தால் சுகத்தை தருமா, அல்லது அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகான
ஆடை அணிகலங்களோடு நான் விளங்கினால் அது சுகத்தை தருமா, மகிழ்ச்சியை தருமா? யாராவது நல்ல விதமாக எக்கச்சக்கமான நகைகளையும் போட்டுண்டு அழகாக புடவையை கட்டின்னு வந்தால் நம்மளை விட யாராவது ஒருத்தர் ஒரு புடவையில் ஒரு கரை கூட போச்சுன்னு சொன்னால் அப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் போட்டுன நகைகளுடைய சுகம் கூட நமக்கு மகிழ்ச்சியாக தெரியாது. மனித வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் எல்லோரும் சுகமாக இருக்கணும்னு நினச்சிட்டு நம்மளும் சுகமாக இருந்தோன்னு சொன்னால் அது நமக்கு ஓரளவுக்கு சுகத்தை தரலாம். இருந்தாலும் கூட நாம் சுகமாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்யணும்னு யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் எல்லாரையும் விட எனக்கு கொஞ்சம் சுகம் வேணும் அப்படிங்கிற அபிலாஷை எல்லாருக்குமே வரும். நான் எப்படி சுகமாக, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்று யோசித்து பார்த்தோமானால் நம்மளுடைய மனதிற்கு எதெல்லாம் கேடுகளை தராமல் இருக்கிறதோ, நம்மளுடைய மனதிற்கு எதெல்லாம் சிரமம் தராமல் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் நாம் கைக்கொள்ள வேண்டியதுதான் முருகப்பெருமானிடம் நாம் வேண்டியதான ஒரு பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நமக்கு உணர்த்தியவர் அருணகிரிநாதர். அதனால்தான் பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளாகிய முருகப்பெருமானை பாடும் பொழுது எனக்கு பொன் பொருள் வேண்டும் என்று கேட்கவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், தேவாரங்களில் பொன்னும்மை பொருளும் திருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஆனால் திருப்புகழில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது எனக்கு பொன்னும் பொருளும் தருன்னு வேணும், எனக்கு ஏதாவது சுகங்கள் வேணும், எனக்கு வேறு ஏதாவது பொருளாசைகள் மண்ணிலே ஆட்சி ஏதாவது வேண்டும்னு எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் என்றால் இல்லை. என்னை கஷ்டங்களிலிருந்து நீ விடுபடச் செய்ய வேண்டும் என்றுதான் அருணகிரிநாதர் பாடிய பாடலுடைய உட்கருத்து. எல்லா பாடல்களுமே நிறைந்திருக்கக்கூடியதான ஒரு அருமையான விஷயம். ஏனென்றால் பொன்னாலோ பொருளாலோ சுகத்தை தேடி நாம் செல்கின்றதான எந்த விதமான செயல்பாடாலோ நமக்கு எந்த விதமான சுகம் கிடைக்காது, மகிழ்ச்சி கிடைக்காது. அதை அனுபவிக்கும் வாழ்க்கை நெறிமுறையில் தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதைத்தான் அவர் முருகப்பெருமான் பாடலே சொல்ல வரும்பொழுது இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே என்று பாடுகிறார். அதுவும் எப்படி பாடுகிறார்? பல குன்றிலும் அமர்ந்திருக்கின்றதான முருகப்பெருமானை அவருடைய திருவடியை நான் நோக்க வேண்டும். முருகாவுனுடைய திருவடியை நான் நோக்கினாலே எனக்கு முதலே எந்த விதமான கேடுகளும் என்னை நெருங்காவண்ணம் அது என்னை காக்கும். அதிரும் கடல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவது என்ற நிலை காண, அந்த நிலை கண்டாலே எனக்கு எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் வந்துவிடும் என்பதை சொல்கிறார். உன்னுடைய திருவடி நிலையை நான் காண்பதற்காக எனக்கு இந்த உலகத்திலே நான் உபாசனையாக செய்கின்றதான உன்னுடைய பிரார்த்தனையை, உன்னுடைய வழிபாட்டு முறையை நான் கைகொள்ளும் பொழுது எனக்கு எந்த விதமான இடர்பாடும் வரக்கூடாது. இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். நம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்றதான இடர்களும் சங்கை என்று சொல்லக்கூடியதான குற்றங்களும் நீங்கினாலே நமக்கு வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை தவிர வேறு எது வரும்? மகிழ்ச்சி என்பது என்ன? கஷ்டங்களும் துக்கங்களும் நிம்மதியில்லா தன்மையும் நீங்குதல் மட்டுமே நமக்கு மகிழ்ச்சியை தவிர மகிழ்ச்சி என்று தனியாததான ஒரு பொருள் இல்லை. அந்த என் வாழ்க்கையிலே இருக்கின்றதான கேடுகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றதான வாழ்க்கையை பிரார்த்தனையாக முருகனிடம் பெறுவதனால தான் இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே என்று பாடுகிறார். அந்த அருணகிரிநாதர் பாடுகின்றதான அந்த பாடலில் தான் சொல்கிறார், நடராஜ பெருமானுடைய மைந்தனாக இருக்கின்ற உமையம்மையினுடைய மைந்தனாக இருக்கின்ற முருகப்பெருமானே என்று பாடுகிறார். இந்த வேடிக்கையாக நாங்கள்லாம் பேசி கொடுத்துட்ட வேடிக்கை தான், சாஸ்திரம் இல்லை, இருந்தாலும் அதில் பொய் இல்லை. பரமேஸ்வரனுடைய குடும்பமே கொஞ்சம் குழப்பமான குடும்பம் தான். சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு 2 மனைவி. ஒரு மனைவி தன்னுடைய இடது பாகத்திலே, அவருடைய இடது பாகத்திலே இருப்பாள் பார்வதி. இன்னொரு மனைவி தலையில் ஏறி நிற்பாள் கங்காதேவி. இந்த சிவபெருமான் எந்த மனைவி தொடர்பு கொண்டும் தன்னுடைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு 2 குழந்தை உண்டு. அந்த 2 குழந்தைகளையும் எந்த சக்தி சம்பந்தம் இல்லாமலும் அவர் தானாகவே உற்பத்தி, தானாகவே உருவாக்கினார் அந்த குழந்தைகளை. அதை பிறகு பரிபாலனம் செய்பவர்கள் சக்தியும் கங்கையும். அது அதனால்தான் உமாசுதன் என்று பாடுவார். இதிலும் கூட எதிர் இங்கு ஒருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா என்று பாடுகிறார். விட்டு கொடுக்காம பாடுறதுதான் அர்த்தம். காரணம் என்னன்னா, சக்தி சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு குழந்தை கிடைக்கிறதோ
அந்த குழந்தை தான் சக்தியை மற்றவர்களுக்கு தர முடியும். எப்படின்னா, இவர் 2 மனைவியை கல்யாணம் பண்ணி கொண்டாலும் கூட மனைவி சம்பந்தம் இல்லாமல் குழந்தையை பெற்றுக்கொள்கிறார் அல்லவா? அதுபோலதான் முருகப்பெருமானும் என்ன பண்ணார், 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். 2 அம்பாளை கல்யாணம் பண்ணிட்டார். அதுவும் ஒரு பெண் இந்திரனுடைய மகள், இன்னொரு பெண் நம்பிராஜனுடைய மகள் வள்ளி குரத்தி. ஒருவர் தெய்வ யானை தெய்வ மகள், இன்னொரு வள்ளி குரத்தி நம்பிராஜனுடைய பெண். எதுக்கு முருகப்பெருமான் இவர்கள் 2 பேரையும் திருமணம் செய்து கொள்ள நேர்ந்தது என்று யோசித்தோமானால், முருகப்பெருமான் திருவருள் என்பது அத்துணை அவருடைய வாழ்க்கையே அத்துணை சிறப்பு வாய்ந்தது. என்ன என்றால், முருகப்பெருமான் எப்படி தோன்றினாரோ அப்படி தோன்றிய 2 பெண்கள் இவா 2 பேரும் தான், வள்ளியும் தெய்வயானையும் தான். முருகப்பெருமான் எப்படி தோன்றினார்? மற்றவர்கள் போல உடலில் இருந்து தோன்றவில்லை, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றினார் அல்லவா? அதுபோல இந்த வள்ளியும் இந்த தெய்வயானையுமே மகாவிஷ்ணுவுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர்கள். லக்ஷ்மி நிவாச நயனோத்பவ கன்யகாபியாம் வள்ளி மகேந்திர தனயா பரிசோபனாங்க. வேறு உடலிலிருந்து தோன்றியவர்களுக்கெல்லாம் உடலிலிருந்து தோன்றியவர்களோடு தான் திருமணம் நடக்கும். எந்த குலத்தில் யார் எந்த பெண் உதிக்கிறாளோ அந்த குலத்தை சேர்ந்த ஆண்மகனோடு அவள் வாழ்வதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு. அதுபோல அதை எடுத்துக்காட்டும் வண்ணமாகத்தான் இவர் சாதாரணமாக யோனிஜாலாகியதாக இருக்கக்கூடியதான எந்த பெண்ணையுமே இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டதான 2 பேரும் யாருன்னா, இவர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தவர், அந்த வள்ளியும் தெய்வயானியும் மகாவிஷ்ணுடைய 2 நெற்றிக்கண்ணிலிருந்து நீர் திவலைகளாக வெளிவந்தவர்கள். இங்கு நீரும் நெருப்பும் ஒன்று சேர்ந்ததுதான் வள்ளி கல்யாணம் திருமணம் கல்யாணமாக நடக்கிறது, தெய்வயானை கல்யாணமாக நடத்தப்படுகிறது. அப்படி நீரும் நெருப்புமாக இருக்கின்றதான இருவர் ஒன்று சேர முடியுமா என்று கேட்டாலும் கூட அதிலும் இயற்கையாகிய விஞ்ஞானம் இருக்கிறது. அப்சு ஜோதி பிரதிஷ்டிதம் ஜோதிஷி ஆபஹா பிரதிஷ்டிதா என்று சொல்வார்கள். நீரிலும் நெருப்பு உண்டு, நெருப்பிலும் நீர் உண்டு, இரண்டும் ஒன்று இணையும் பொழுதுதான் உலகத்தினுடைய உற்பத்தி அங்கே ஆரம்பிக்கிறது. ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து பூமி, கல்லிலிருந்து மண், அதிலிருந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பல பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் என்று 14 வகையான பிறப்பு வரிசைகளை முன்னிறுத்துவார் மாணிக்க வாசகர். ஆக அதிலே நெருப்பிலிருந்து தான் நீர் தோன்றியது. அதுபோன்று முருகப்பெருமான் என்கிறதான நெருப்புக்காகவே இந்த 2 நீர் திவலைகள் மகாவிஷ்ணுவனுடைய கண்ணிலிருந்து தோன்றியதனால தான் ஒரு நீர்த்திவலையை தெய்வ யானையாக இந்திரன் வளர்த்தான், மற்றொரு நீர்த்திவலை மான்வயிற்றில் பிறந்தவளாக நம்பிராஜனால் வளர்க்கப்பட்டவள் வள்ளியானவள். ஆக நெற்றியிலிருந்து தோன்றியவர்கள் நெற்றியிலிருந்து தோன்றியவரோடு தானே திருமணம் செய்து கொள்வது நியாயம் என்றதான ஒரு குலநியாயத்தை இங்கு அமைத்து கொடுத்தவர் முருகப்பெருமான். அவரும் பாருங்கள், அவருக்கு குழந்தைகள் கிடையாது. ஆனா யாருக்காவது பிரார்த்தனை பண்ணணும்னா, குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணணும்னா முருகனை தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஷட்டியிலிருந்து அகப்பையில் வரும்னு சொல்றதுக்கு இதுதானே தாத்பரியம். அப்படி அந்த முருகப்பெருமான் விந்தியமலையினுடைய தென்பகுதியில் தான் குடும்பஸ்தராக விளங்கப்படுகிறார். விந்தியமலையினுடைய வடக்கு பகுதியிலே முருகப்பெருமான் பிரம்மச்சாரியாகவே விளங்கப்படுகிறார். முன்னாடி சொன்ன மாதிரி தான் குழந்தையா ஒருத்தர் இருப்பார் நம்ம ஊர்ல, சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்திரின்னு. அந்த குழந்தையா இருக்கக்கூடியவரை பெரியவர்னு சொல்லுவோம். விநாயகரை பெரியவரா ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்து பாலாஜி, பாலன், பாலசுவாமி, பாலசுப்பிரமணியன் என்று சொல்லுவோம். யாரு பெரியவரா? முருகப்பெருமானை பார்த்தா எஞ்சான் உடம்பு, பெரிய உடம்பு, ஆனால் அவரை பார்க்கும் பொழுது சின்னவர்னு சொல்றோம். ஆனா விநாயகர் பெருமான் ரொம்ப சின்ன உடம்பு, சதா பாலரூபாபி தான். 1 மணிக்கு 1 மணி எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார வேட்காட்டில் சங்கீதம் முழங்கிட வானவெளியில் ஒரு வண்ண வடிவம், அது சிறு குழந்தை வடிவம் என்று சாதாரணமாக கூட பாடலிலே வருவார்கள். இந்த ஆனா என்கிற எழுத்து மாதிரி சின்ன உருவமாக இருந்தாலும் அவர்தான் பெரியவர் விநாயகப் பெருமான். ஆவண்ணாவை போல பெரிய உருவமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை எதற்காக எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால், விநாயகரை பிரார்த்தனை செய்வது என்பது அன்றாட வழக்கமாகவே ஆகிவிட்டது. அதற்கென்று தனி வழக்க முறைகள் இல்லை. ஆனால் முருகப்பெருமானை பாடுவது என்பது சாதாரணமான நிலைகள் இல்லை.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெறிமுறையாக முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றதான ஒரு விரதத்தை நாம் மேற்கொண்டால்தான் முருகப்பெருமானையே நாம் வணங்க முடியும். அப்படி முருகப்பெருமானை வணங்குவதனாலேயே நமக்கும் மற்றவர்களுக்கும் பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்ததான ஒரு மிகப்பெரியதான ஒரு சமூகம், ஒரு கூட்டம், ஒரு குழு, ஒரு அமைப்பு, ஒரு நிலை என்பது திருப்பூர் அன்பர்களை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை எல்லோருமே சாதாரணமாக உணர்ந்திருக்க முடியும். அத்துணை சிறப்பு வாய்ந்தது. அவர் KNK அவர்கள் சொல்லும்போது சொன்னார், பாக்கியெல்லாம் அகிரணையாக குழு கூட்டம்னு இருக்கும், இது மட்டும்தான் அன்பர்கள்னு உயர்திணையாக ஒரு ஜீவஸ்வரூபமாக இது இருக்கிறது. பாக்கியெல்லாம் உடல் மாதிரி, இது ஜீவஸ்வரூபம். இந்த ஜீவஸ்வரூபமாக இருக்கக்கூடியது ஜீவனுக்கு நன்மை எதுவோ அதுதானே பிரார்த்தனை செய்ய முடியும். அதுதானே நமக்கு ஆதிசங்கரர் போதித்ததான அத்வைத தத்துவம், ஜீவனுக்கு நன்மை செய்வது. அந்த ஜீவனுக்கு நன்மை செய்யக்கூடியதான ஒரே ஒரு மந்திரம் ஒன்று உண்டு என்றால் அது ஒன்று வேதம், மற்றொன்று தமிழிலே விளங்குகின்றதான திருப்புகழ் மட்டும்தான். வேதம் என்பது அதற்கு ஒரு சரியான தனியான நெறிமுறை இருக்கிறது. உபநயனம் செய்து கொண்டவர்கள் தான் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உபநயனம் செய்து கொண்டதான அந்தணர் குலத்தில் பிறந்தவர்கள் தான் வேதத்தை கற்றுவிக்கவும் முடியும். எஜனாதி ஷட்கர்ம நிரதாக என்று சொல்லுவார்கள். வேதத்தை கற்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் இந்த திருப்புகழை கற்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் கட்டுப்பாடு அல்ல, ஒரு நெறிமுறைப்பாடு இருக்கிறது. அந்த நெறிமுறைப்பாடு என்ன என்றால் அதை அந்த இசையோடு சேர்ந்து வழிபடுதல் வேண்டும். அதனால தான் திருப்புகழை இசை வழிபாடாக இங்கு நிகழ்த்துகிறீர்கள். வழிபாடு என்பது ஏதோ உபசாரம் சம்பந்தப்பட்டதான பூஜை என்று பொருள் அல்ல. வழிபாடு என்றால் பின்பற்றுதல் என்றதான ஒரு பொருளோடு கூட இசை வழிபாடு என்பது நாம் மனதர அதிலே ஏற்றுக்கொண்டு அதிலே இசைந்து, அதிலே தமிழிலே சொல்ல போனால் இயைந்தும்பா, சாவுக்கும் யாவுக்கும் தமிழில் வேறுபாடு கிடையாது. இசைந்து மாசில்னாக்க மாயில்னு சொல்லிட்டு போவான். நம்ம மாசம்னு சொன்னால் மாதம்னு எழுதுகிற மாதிரி, எஜமானன்னா இயமானன்னு சொல்லிட்டு போவான். இந்த சாவுக்கும் கலசம்னு சமஸ்கிருதத்தில் சொன்னால் தமிழில் கலையம்னு சொல்லிட்டு போவான். அது மாதிரி இயைதல் அல்லது இசைதல் என்பது ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்டி ஒற்று இருந்து வாழ்தல். அந்த ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை, ஒற்றுக்கு கூட நம்ம மை போட வேண்டும். அந்த ஒற்றுமையான ஒரு நெறிமுறைகளை நாம் கைக்கொள்வதனால தான் இந்த வழிபாட்டு முறைக்கு இசை வழிபாடு என்றதோடு மட்டுமல்லாமல் இதை சாதாரணமாக நாம் ஏதோ எல்லாரும் சேர்ந்து தாளம் போட்டு பாடிவிட்டு சாப்பிட்டுட்டு போகிறோங்கிற ஒரு எண்ணம் மட்டுமல்லாமல் அவரவர்கள் அன்றாடமும் தன்னுடைய இதனுடைய வழிபாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றதான ஒரு கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது எங்கும் காணாததான ஒரு புதுமை. இதுதான் நமக்கு குருஜி நமக்கு இட்ட கட்டளை என்று எங்களுடைய KNK அவர்கள் சொல்லும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு வழிபாட்டு முறை, வழிபாடு என்பது உபாசனை என்றதான ஒரு பொருள். வழிபடுதல் என்றால் அதனை உபாசனை நினைச்சு பார்த்தாலே போறோம், இல்லது உபச்சாரம் பண்ணலாம். அதை வச்சு எந்த உபச்சாரம், தீபாராதனை பண்ணலாம், அதை சொல்லி பூ சாத்தலாம், பாக்கியெல்லாம் பண்ணலாம். வெளியில ஒண்ணுமே பண்ணலைனாலும் வெறுமனை பாடினால் மட்டுமே போதும். வேதத்தை போன்று வேதம் விட்ட அறம் இல்லை என்று திருமூரர் சொல்லுவார். அறம் என்பது வழி நெறிமுறைகள். அந்த நெறிமுறையை கற்றுக்கொள்வது வேதம். அதே நெறிமுறையை இது கற்றுக்கொள்வதனால் இதற்கும் இசை வழிபாடு, வழி நெறிமுறைப்பாடு என்றதான ஒரு பெயரை இங்கு காணப்படுகிறது என்றால் அது நிச்சயமாக குருஜி அவர்களுடைய அனுகிரகமும் முருகப்பெருமானுடைய திருவருளும் உங்களுடைய ஏகோபித்ததான பக்தி பூர்வமான ஒரு மனோபாவமாகத்தான் அது இருக்கிறது என்பதை நான் இங்கு காண முடிகிறது. இதனால் எனக்கும் கூட இந்த இடத்துல ஒரு நல்ல அவர் சொன்னார்கள், சிவாச்சாரியர்கள்லாம் இங்கே வருதுன்றான். நான் ஏதோ பாயசத்தில் முந்திரி பருப்பு மாதிரின்னு நினைக்கிறேன். சாதாரணமாக முந்திரி கொட்டைன்னு சொல்லலை, முந்திரி கொட்டைன்னாலும் அதே அர்த்தம் தான். முன்னாடி கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கேன், முதலே பேச விட்டுட்டீள், அதனால் முந்திரி கொட்டைன்னு சொன்னாலும் கூட பாயசத்தில் முந்திரி பருப்புங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் மேலே உள்ள ஒரு வாத்சல்யத்தினால. காரணம் என்னென்னா, பாயசத்தில் எவ்வளவுதான் முந்திரி பருப்பு போட்டாலும் அதுக்கு பேர் முந்திரி பருப்பு பாயசம்னு பேர் வராது. பாயசத்தில் என்ன பருப்போ சேமியாவோ அரிசியோ அவுலோ ஏதோ அதனுடைய பேர் பாயசம், அதுதான். திருப்புகழ் அன்பர்கள் மாதிரி அதில் விசேஷமாக தாளிச்சு கொட்டுற முந்திரி பருப்பு மாதிரி எண்ணெயை சேர்த்துருக்கீள் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னா, அந்த இந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடும்பொழுது ஆகம ரீதியினால உன்னுடைய வழிபாட்டு முறைகளை கொஞ்சம் சிறக்க சொன்னால் சிறப்பு என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். பல கலை சிவாகமங்கள் பயில்வானே
பழனிமலை வாழ வந்த பெருமாளை என்று பாடுகிறார் அல்லவா? அந்த முறைப்படி சிவாகமத்திலே என்னென்ன கொள்கைகள் நெறிமுறைகள் சொல்லி இருக்கிறதோ அவைகளையெல்லாம் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளிலே கொண்டு வந்து இருப்பதனாலே அந்த சிவாகமம் என்கிறதான ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் விசேஷமான டேஸ்டாக அது இருக்கிறதுனால என்னையும் இங்கே கொஞ்சம் தாளித்து போட்டிருக்கீங்கிறத நினைச்சு பார்க்கும்போது இதுவும் முருகப்பெருமானுடைய ஒரு கருணையாகத்தான் இருக்கிறது. நம்மளுடைய பாலுமாமா அவர்கள் சொன்னது போல 3 வருடத்திற்கு ஒரு முறையாவது மட்டுமல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறையாவது, ஏன்னா எல்லோருக்குமே லீவு கிடைக்கிறதுங்கிறது சிரமமான விஷயம்தான். இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறைங்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ஜனவரி 1ஆம் தேதி, இந்த 26லேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் பல இடங்களில் நானும் அரசாங்க அலுவலகத்தில் வேலையாக இருக்கிறதுனால சொல்கிறேன், எந்நாட்டமாக இருக்கிறவங்க கூட ஓபி அடிக்கிறது கொஞ்சம் சௌரியம்தான். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த டிசம்பர் 26லேருந்து ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ளே ஒரு 2 நாள் இது மாதிரி வச்சு எல்லோருமே ஒன்று கூடி நம்மளுடைய வழிபாட்டு முறையினுடைய சிறப்பு நாள் மற்றவர்களுக்கும் அதனுடைய பலன்களை தெரிவிக்கும் வண்ணமாகவும் மேலும் மேலும் நம்முடைய பலன்களை பெருக்கிக் கொள்வதற்காக நம்மை நாமே தூய்மை செய்து கொள்வதற்காகவும் இது போன்றதான ஒரு அமைப்பினுடைய வழிபாட்டு முறைகள் வருடாவருடமும் நடந்தாலும் சிறப்பாக இருக்கும் என்பதை கருத்தாக கூறிக்கொள்கிறேன். வேதத்தை போல திருப்புகழ் என்பது மிகச் சிறந்ததான மந்திரமாகும். வேதத்தை போன்று திருப்புகழ் என்பது கேட்டதை தரவல்லதான மிக பெரிய பலன்களை தரக்கூடியதான, இதை தவிர வேறு எதுவும் வாய்ப்பு இல்லாததான நிலையில் அளவிலே மேலான பல பலன்களை தரக்கூடியதான மேலான தர்மசாஸ்திர நிலையிலே அது இருக்கிறது. இவைகளை ஸ்தோத்திர நூலாகவும் சாஸ்திர நூலாகவும் திருப்புகழை நாம் காண்கிறோம். அதை விட கந்தர அனுபூதியை விட ஒரு சைவ சித்தாந்த நூல் வேறு ஏதாவது வேணுமா என்ன? உண்மை நெறி விளக்கத்திலே சொல்கிறார், வன்மை எதிர் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா வண்ணம் உண்மை நெறி வித்தகா என்று பாடுகிறார். ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா வண்ணம் நான் கூறுகிறேன் என்று பதி பசு பாசம் என்ற முப்பொருள் விளக்கத்தை அங்கே உண்மை நெறியிலே அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நமது ஆரம்பத்திலேயே 6 விதமான விளையாட்டை முருகன் இயக்குவதே நம்முடைய முப்பொருள் விளக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் என்பதை அனுபூதியிலே உல்லாசம், நிராகுலம், யோகம், இதம், சல்லாபம், வினோதம் என்று எடுத்தவுடனேயே அதை பற்றி பாடி ரொம்ப சிறந்த முறையிலே சைவ சித்தாந்தம் என்பது நம்முடைய தார்மீகமான நெறிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் எளிமையாக இனிமையாக மேன்மையாக விளக்கி சென்றிருக்கக்கூடியதான அருணகிரிநாதனுடைய ஒரு திருவருளும் நம்மளுடைய போற்றுதலுக்குரிய குருஜியினுடைய திருவருளும் எல்லோருக்கும் ஒருங்கே கிடைக்க பெறுவதற்கு இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஒரு சிறு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். 2 நிமிட நேரத்தில் ஏன் இந்த மாசத்திலே இந்த இடத்துல பழனியிலே நடத்தும் பொழுது ஆடி மாசத்திலே நடத்தினோம், வேறு இடங்களிலே சொல்லும் பொழுதெல்லாம் வேறு மாதங்களிலே நடத்தினோம். இந்த இடத்திலே இங்கே பெங்களூரிலே இந்த மண்டபத்திலே நாளை தினம் நடத்தப்படக்கூடியதான வள்ளி கல்யாண மகோத்சவத்திற்கு மிகப்பெரியதான ஒரு பெருமை உண்டு. என்ன என்றால், ஒவ்வொரு கோயிலிலும் பெரிய பெரிய கோயில் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு விசேஷ உற்சவ பூஜைகள் எல்லாம் நடத்துவார்கள். தை மாசத்திலே தைப்பூசம் என்று ஆரம்பிப்பார்கள். ஏன்னா உத்தராயணம் பிறந்த முதல் மாதம். சித்ரா பௌர்ணமி பால்குட அபிஷேகம் பல விசேஷங்கள்லாம் நடக்கும். ஏன்னா வருஷம் பிறந்த முதல் பௌர்ணமி அது. ஆனால் நாளைய தினம் இருக்கிறதே மார்கழி மாதத்தில் வரக்கூடியதான மதி நிறைந்த நன்னாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்பது சைவத்திற்கும் வைஷ்ணவத்திற்கும் ரொம்ப சிறந்த நாட்களாக எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஏன் அந்த நாள் இங்கு முருகப்பெருமானுக்காக இங்கு நிறுவப்பட்டிருக்கிறது என்றால், இந்த நாளில் முருகப்பெருமான் வள்ளியை கல்யாணம் செய்து கொள்வதும் ஒரு வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி என்பது ஆகும். இது எப்படி வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி என்று எல்லோரும் நினைத்து பார்க்கலாம். நமக்கு வழக்கு முறைகள் மொத்தம் 3 விதமான வழக்கு வருஷ முறைகள் இருக்கிறது. ஒன்று சௌரம், மற்றொன்று சாந்திரம், மற்றொன்று சாவணம் என்று சொல்லுவார்கள். சாவணம் என்பது வடக்கு விந்தியமலையினுடைய வடக்கே இருக்கக்கூடியதான பிரகஸ்பதியை முன்வைத்ததான மாதங்கள். அந்த மாதங்களுக்கு சாவணம் என்றதான ஒரு பொருளை வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டிதான் இங்கே முகலாயர்கள் கூட ஹிஜ்ரி என்றதான ஒரு பெயரெல்லாம் வைத்திருக்கிறார்கள். 10 மாதம் தான் அங்கேயும், ஆங்கிலத்திலும் 10 மாதம் தானே இருந்தது. 7, 8, 9, 10ங்கிறது தான் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அஷ்டமங்கிறது அக்டோபர், நவங்கிறது நவம்பர்,
தசம்ங்கிறது டிசம்பர்னு வச்சுட்டு இருக்கா. பிற்காலத்தில் தானே 2 மாதம் பின்னாடி சேர்ந்தது. அது போன்று சாவண மாதம் என்பது நம்மளுடைய வழக்கு முறைகளுக்கு சரியாக வராததால் ஒதுக்கப்பட்ட மாதமாக இருப்பதனால் மீதம் இருக்கக்கூடியதான 2, ஒன்று சௌரமானம், மற்றொன்று சாந்திரமானம். சாந்திரமானம் என்பது ஒவ்வொரு மாதத்தினுடைய அமாவாசைக்கு அடுத்த நாள், அடுத்த மாச பிறப்பு. பங்குனி மாத அமாவாசையினுடைய அடுத்த நாள் ஜிகாஜி பண்டிகை என்பது வருடப்பிறப்பாக எல்லா இடத்திலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சௌரமானம் இருக்கிறதே, அதில் தான் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் குழப்பம் மாதிரி தெரியும். ஆனால் மிகச் சிறந்த நிலைகள் அதுதான் இருக்கிறது. சௌரமானத்தை 2ஆக பிரிப்பார்கள். ஒன்று சூக்ஷ்மம் என்றும் மற்றொன்றை ஸ்தூலம் என்று சொல்லுவார்கள். சூக்ஷ்ம ஸ்தூல இதி த்விதா விபஜிதா மாசஸ்து சௌராஹ்வயா. சௌரம் என்று சொல்லக்கூடியதான மாசம் என்பது 2 விதமாக ஆகும். ஒன்று சூக்ஷ்மம் என்றும் மற்றொன்று ஸ்தூலம் என்றும் சொல்லுவார்கள். அது என்ன ஸ்தூலம் சூக்ஷ்மம்னா, இந்த மேஷ மாதம் ரிஷப மாதம்னு சொல்லி சித்திரை வைகாசின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதத்திற்கு சித்திரைக்கும் மேஷ மாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, வைகாசிக்கும் ரிஷப மாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சூரியன் எந்த ராசியில் இருக்கிறானோ அந்த மாதம் மட்டும்தான் மேஷ மாதம். அந்த மாதத்தில் அமாவாசையே பௌர்ணமியே வரலனாலும் மாதம் முடிஞ்சிடும். அதே மாதத்தில் 2 அமாவாசையோ இல்லை 2 பௌர்ணமியோ வந்துருச்சுன்னா அதற்கு பெயர் மலமாசம்னு பேர். ஆனாலும் கூட அந்த மாதத்திற்கு சௌரமானத்தில் சூக்ஷ்ம மாசம்னு பேர். கிரகங்களிலே, வீடுகளிலே, இல்லங்களிலே செய்யக்கூடியதான உற்சவங்கள், கல்யாணம் முதலியான சுபகாரியங்கள் எல்லாம் இந்த மலமாசங்களை விட்டுதான மற்ற நல்ல மாசங்களிலே சொல்வது என்பது வழக்கம், செய்வது என்பதும் வழக்கம். ஆனால் இந்த சௌரமானத்திலே ஸ்தூலமானம் என்று இருக்கிறது. ஸ்தூலம் என்றால் என்னன்னா மிகப்பெரியதுன்னு அர்த்தம். இது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால், மார்க சீர்ஷாதி மாசோயம் ஸ்தூல மாசேதி கத்தியதே அப்படின்னு வாக்கியங்கள். மார்கசீரிஷத்தை முதன்மையாக வைத்ததான மாசம் இருக்கிறது, இந்த மாசம்தான் வருடத்தினுடைய முதல் மாசமாக ஆகிறது. ஆக இப்பொழுதுதான் முதல் மாசம் நாளைய தினம் பௌர்ணமியிலே பிறந்து அந்த ஒரு மாசத்தினுடைய வருஷத்தினுடைய துவக்கம் நடப்பதனாலே இந்த மாசத்திலே வருடப்பிறப்பின் பொழுதே முருகப்பெருமானுக்கு கல்யாணம் செய்து பார்க்கக்கூடியதான, பள்ளி கல்யாணம் செய்து பார்க்கக்கூடியதான மிகப்பெரியதான ஒரு பாக்கியம் உங்களுக்கு மட்டும்தான் கிட்டியிருக்கிறது. இதுவே முருகப்பெருமான் உங்களுக்கு முதல் அனுகிரகம் செய்ததான ஒரு நாளாக நினைத்து கொண்டு அதிலே பங்கு பெறுவதற்கு எனக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அருளும் குருஜியினுடைய அருளும் கிடைத்ததை நினைத்து நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். சிவாச்சாரியர் அவர்களுக்கு எனது நன்றி. ஹலோ நமஸ்காரம். நீங்கள் இப்போது நான் உள்ளே நுழைஞ்ச போது பார்த்தபோது எனக்கும் ஜாஸ்தி பேர் தெரியல. நிச்சயமாக உங்களுக்கு ஸ்டேஜில் இருக்கிற அவ்வளோ பேர் ஆஸ் வெல் அஸ் தி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரையுமே தெரியும் இங்கே. ஆனால் ப்ராபப்ளி ஐ எம் நாட் நோன். ஸோ ஐ நீட் அ லிட்டில் பிட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் டு மெனி பீப்புள். நான் ராம்நாத் மணி. ஐ எம் chairman of the Chennai region of Tripura Anbargal. KRK Mama has said a lot about Bhavam, Bhakti, how Tripura grew. Balu Mama said how எப்படி Tripura ஆரம்பிச்சது, எவ்வளவு கஷ்டப்பட்டு குருஜி ஆரம்பித்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் கொஞ்சம். ஆனால் எனக்கு உங்களை மாதிரியோ இல்லை இங்கே ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியோ அவ்வளவு இன்வால்மெண்ட் இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. என்னோடய இன்வால்மெண்ட் ஹஸ் பீன் மோஸ்ட்லி அந்த திருப்பூர் அன்பர்கள் இசை வழிபாடு முடிகிற டைமில் நான் போயிட்டு குருஜிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். அவர் கையால் எனக்கு விபூதி இட்டு விடுவார். தட் ஹாஸ் பீன் மை மெயின் ஆக்டிவிட்டி as far as திருப்பூர் அன்பர்கள் ஹாஸ் பீன் கன்சர்ன் ஃபார் மெனி இயர்ஸ். ஆனால் ஐ திங்க் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். ஐ ஹேட் அ வெரி வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் குருஜி பர்சனலி. ஐ மீன் அவர் எங்கள் வீட்டில் நிறைய நாள் தங்கியிருக்கார். தங்கினமோ நான் சின்ன பையனாக இருக்கிறச்செல்லாம் எங்கள் வீட்டில் தங்கிச்சு எங்களோட விளையாடிருக்கார், எங்களோட பேசின்னு இருப்பார். நான் ஆஸ் ஐ க்ரூ அப், ஹீ ஆல்சோ ஆக்சுவலி saw me grow up. I mean, he was there right throughout. And அவர் என்ன ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் இருந்தாலும், என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும், ஐ மீன் அவர் he is always involved. In our house there is nothing that is done without Guruji. That's how it has been. ஸோ அதனால ப்ராபப்ளி ஐ ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் தட் ஆங்கிள் டு டாக். இன்றைக்கி நீங்கள் இந்த மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் டுடேஸ் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னாக்கா த ஃபியூச்சர் ஆஃப்
Tirupur Anbargal as an organization. And I will restrict more to that. எனக்கு வந்து இங்கே இருக்கிற all the gurus here, all of you, I am an illiterate compared to all of you. I like music. திருப்பூர் ரொம்ப கேட்பேன், வருவேன், பாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனாக்க வந்து my knowledge is not as good as you. But I think KRK has very well explained. He said it's bhakti bhavam that is required to carry on. And that I think I have. Now, இப்போ நீங்கள் வந்து திருப்புகளோட ஃப்யூச்சர், அன்பர்களோட ஃப்யூச்சர் எப்படி பார்க்கணுன்னாக்கா, you can see the audience as well as people at the stage and then look at the very hard facts of life. I don't think you can find any young people here at all. I mean, I think, probably I am an old man and I must be amongst one of the younger people. So, so that is the position of Tirupur as an organization and as a movement. Guruji has done a fabulous job. Our level kondu vandu vechirukar. Now it is for us to grow from where we are to the next level. நீங்க அப்படி வந்து grow பண்றதுக்கு வந்து next level போகணும் அப்படினாக்கா, then you have to ponder at what is it that you can do to go to the next level. Next level க்கு என்ன பண்ணணும்னாக்கா, first thing from both from the geography side and from the age group side, we have to make a lot of change. இப்போ பார்த்தீங்கன்னா there are a lot of group இது இருக்குது, organization is there. சென்னையில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, கல்கட்டாலையும் to some extent it is there and in other places. But is that enough? No. I mean, அதை வந்து you have to grow it in a bigger way. You have to reach in international. There are also in international. யூஎஸ்க்கு போனேன்னாக்கா, I have been to a couple of places. அங்கே எல்லா இடத்துலையும் வந்து எந்த ஊருக்கு போனாலும் there is a Tirupur அன்பர்கள் there. And you can know the characteristic by the fact that Gurujiyoda style, Gurujiyoda way of singing, that discipline that he brings to the system, they are all followed, which indicates that they are all Tirupur Anbargal. So actually, so one way is to increase geographically, and the other way is to increase number of people. So இன்னியோட கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, I think one of the things that actually binds all the people of all age, எந்த ஏஜாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், are certain electronic media basically. That is how it has been. நம்ம வந்து of course for all old people, for people like us, it is quite new. But நீங்கள் younger generation பார்த்தீங்கன்னாக்கா, whether you see your children or your grandchildren, they are absolutely at home with it. I mean, everybody will be, with something or the other which is internet related or media related. Therefore, to reach the younger people or to reach a larger audience, you need to get into the modern methods of going out. So I think that is a very, very important, I think, characteristic which we have to follow, which really means, if the panel suggests, if all people suggest, we should make a website, and actually an official website, not, some website here or there personally done, but an official website of the organization where we should be able to get everybody on board and actually ensure that we are doing e-teaching, we are able to actually get to people, people have access. All the regions, they can get into the system, they can work together, and actually the whole family will grow without any great effort. So this is one way. The other way, people are looking at is every one of you are in Facebook. I'm sure 80% of you are on Facebook talking to your grandchildren or children. Now, you get into that system. Of course, when you get into these systems, there are always some risks involved. Things are not as easy as it should be. There are risks involved. So we have to take care that these risks we mitigate and we don't fall into the trap of those risks. But if handled correctly, I think these avenues will increase our reach very heavily. The other observation which I have made, more from outside and outside man looking at it is, I think we need to get much younger people into the system of learning and system of teaching. I think both are restricted to older people. Therefore, we have to get into these systems, which really means we have to find out younger students who can become teachers, they can multiply. So that's how we will multiply the system. And
obviously this also means a lot of effort to be taken by the organization to bringing the people into the system. So I think these are some of the areas which I think are amenable for making us big. While I say all this, I know there are very ரொம்ப ஒரு basic principles எல்லாம் இருக்கு which Guruji has set. One is, he has himself actually, tuned 503 songs. Now, can anybody else can do it? I don't think so. அது வந்து டைரக்டா வந்து முருகனுக்கு வந்தது அது. He did it actually through him. Murugan did it. Therefore, can it come? No, it can't come. Now, all the 503 songs are known to all the people? Maybe not. Therefore, people must learn all the songs. People must get to know all the songs, will be able to sing all the songs and actually spread it out. The other thing is, he believed in discipline, and I am aware of it. He believed in discipline, time, and the very fact that till the last word was said, till he said you can get up, nobody ever got up. But now I see those systems are all slightly getting disturbed. The last people start looking for lunch, they start getting up, they got rushing. Actually, இதெல்லாம் வந்து discipline அவர் கொண்டு வந்தது. அந்த discipline எல்லாம் அப்படியே நம்ம till end we have to keep, because that organization he has set some goals. So those goals have to be met. நம்ம எதில் திங்கர் பண்ணலாம்னாக்கா how to spread it, how to go more, how to get more people into the system, how to actually keep the system such that more and more younger people come, and the Tirupuzhar Anbargal as an organization and as a movement is able to sustain for many more years to come. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா Karnataka, if you take Carnatic music, there are so many young musicians. In fact, sometimes I wonder there are more musicians than audience in many places. So therefore, that means there are a group of people, young people, who are interested in music, who are interested in bhakti, who are interested in bhavam. Why can't we get them into our Tirupuzhar system? We can. And that is something which everybody has to make effort. It doesn't happen by itself. It has to be as an effort one has to make. And we have to, as I said, we have to use modern techniques, modern reach. If you in a website, if you put each of the places, let's say Bangalore, there are 10, let us say, centers. You put the name of the teacher in the 10 centers. Then anybody can approach and say, if near my house there is a school going on, there is a teacher there, can I approach? They will know. Similarly, if you look at office areas, there are a lot of office young boys and girls who would like to take such classes, but they don't know. Therefore, if you can actually change a little bit of timings and have some teacher near those areas, they may from the office come there, learn and go. Now, these are all various methods which we have to use to spread Tirupuzhar and bring them into one system. Because I have just randomly said something. There are many more ways in which you can bring it. But I thought that I will share some of my views on this. Thank you.